அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கிறது. ஜூன் 1க்கு முன்பாக நடைபெற்ற குற்றங்களுக்கு பழைய சட்டத்தின்படியே வழக்கு தொடரப்படும் என்பது குறித்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. புதிய குற்றவியல் சட்ட அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழக போலீசாருக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன். இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் தமிழகத்திலும் அமலுக்கு வந்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரம். வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் தற்போது தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்திருக்கிறது. புதிய குற்றவியல் சட்ட அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய தமிழக போலீசாருக்கு டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். புதிய சட்டத்தின் அடிப்படையிலான எஃப்ஐஆர் புத்தகங்கள் போலீசாருக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை காவல்துறை தலைமையகத்துல புதிய சட்ட முதல் தகவல் அறிக்கையை புத்தகமும் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி இன்றையிலிருந்து இந்த சட்டம் நடைபெறக்கூடிய குற்றங்களுக்கு பழைய சட்டத்தின்படியே வழக்கானது பதிவு செய்தாலும், ஆனால் இந்த புதிய நடைமுறை சட்டம் தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சட்டத்தின்படிதான் வழக்கும் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபியுடைய அந்த அறிக்கையின் வாயிலாக சொல்லப்பட்டிருந்தது. அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு 1 மாதமாக பயிற்சி அளிக்கப்பட்டு புதிய சட்டப்படி எப்படி வழக்கு பதிவு செய்யப்படும் என்று உத்தரவிட்டிருந்தது. புதிய சட்டத்தின் அடிப்படையிலான முதல் தகவல் அறிக்கை புத்தகங்கள் தலைமை அலுவலகத்திலிருந்து அனைத்து மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஏற்கனவே இருப்பில் இருக்கும் பழைய முதல் தகவல் அறிக்கை புத்தகத்துல புதிய சட்டத்தின் பெயரை அந்தந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகளே கைகளில் திருத்திக் கொள்ளலாம் எனவும், இல்லையெனால் அச்சின் வழியில் முதல் தகவல் அறிக்கையில சீர் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜூலை 1 இன்றிலிருந்து நடைபெறும் குற்றங்களுக்கு மட்டுமே புதிய சட்டத்தை பயன்படுத்த அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்றிலிருந்து அந்த சட்டம் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஜூலை 1ஆம் தேதி முன்னதாக நடைபெறும் குற்றங்கள் தொடர்பாக அதற்கு முதல் தகவல் அறிக்கை பழைய சட்டத்தின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும், தற்போது ஜூலை 1ஆம் தேதி இன்றிலிருந்து நடைபெறக்கூடிய குற்றங்களுக்கு முதல் தகவல் அறிக்கை புதிய சட்டங்கள் வடிவில் தான் பதிவு செய்யணும் சொல்லிட்டு உத்தரவிட்டிருந்தது. தற்போது இன்று முதல், அதாவது இன்று காலையிலேயே ஆதம்பக்கம் காவல் இருக்கக்கூடிய ஆதம்பக்கம் காவல் நிலையத்தில் காவல் நிலைய பகுதியில் குற்றம் நடைபெற்றிருக்கிறது. அந்த குற்றம் நடைபெற்ற பிறகு அதன் பிறகு அது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த முதல் தகவல் அறிக்கை தற்போது அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் வடிவிலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களிலுமே தற்போது அமலுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய சட்ட வடிவில தான் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யப்படும் சொல்லிட்டு அந்தந்த மாவட்ட காவல்துறை எஸ்பிக்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உயர் அறிவுரையின்படியே தொடர்ந்து புதிய இந்த நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் படியே நாங்கள் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவலாக தெரிவிக்கிறார். தற்போது விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.